வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சேர்ந்து பாடும். இதோ மனிதர்கள் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள் உமக்கு சிங்காசனம்
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி. எல்லாருமாய் சேர்ந்து உயர்த்துவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. Jesus, we need you, we need you. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் போதும், நீர் போதும். பரிசுத்த ஆவியா. உண்மையாய் ஒரு ஜெபத்தோடு அவரை பார்த்து கேட்போம். ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆண்டவரே, நீர் வந்தால் போதும் ஆண்டவரே. உம்முடைய தொடுதல் எங்களுக்கு போதும். ஆவியானவர் இல்லாத நேரமோ ஒரு ஆராதனையோ எங்களுக்கு இந்த உலகத்தில் வேண்டாம் ஆண்டவரே. அசைவாடுதல் இல்லாத ஒரு சமயம் எங்களுக்கு வேண்டாம். நீரே எங்களுடைய ஆறுதல், நீரே எங்களுடைய தேவை ஆண்டவரே. You are our need, oh Father. We want to lift you up in this place, oh Father. Hallelujah, hallelujah. நம்மளுக்குள்ளே வாசம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். Let's welcome the Holy Spirit in this place. He deserves to be lifted up. எல்லாரையும் நிற்போம் அவருடைய சமூகத்திலே. நம்முடைய மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் அவர். Hallelujah. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சேர்ந்து பாடும். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே.
சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஒரே சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. We worship you, Jesus. We worship you, Lord. நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லவர். Jesus. எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தேவன். நான் அடிக்கடி யோசிப்பேன், ஏன் தேவன் நம்ம மத்தியில் வாசம் பண்ணுறதுக்கு அவர் விரும்பணும்? மனிதர்கள் மத்தியிலே ஆண்டவர் ஏன் இவ்வளவு அதிகமாய் அவர் வாசம் பண்ண விரும்ப வேண்டும் என்று நான் அதிக முறை யோசித்திருக்கிறேன். அவர் கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதனையில மகிழுகிற ஒரு தேவன். 24 மூப்பர்கள் அவரை வணங்கி அவரை ஆராதிக்க பாத்திரமான ஒரு தேவன். பரலோகத்தின் மகிமையிலே வாசம் பண்ணுகிற ஒரு தேவன். ஏன் அவர் மனிதர்கள் மத்தியிலே வாழ ஆசைப்படுகிறார்? Why would God choose us to make his dwelling place among us? தேவன் நம்மை உருவாக்கியதே ஒரு பெரிய பாக்கியம். நம்மளை அவர் உருவாக்கணுன்ற அவசியமே கிடையாது. He never needed human beings to come and fill heaven. Heaven was already full. பரலோகம் ஏற்கனவே நிரம்பி இருக்கிறது. நம்மளை உருவாக்கி நம்மளை ரட்சித்து நம்மளை கொண்டு போய் அவர் சேர்க்கணும் அவசியமே கிடையாது. There was no need for God to have us there. அவருக்கு எல்லாமே இருக்காங்க மேலே ஆண்டவர். ஆனால் அவர் நம்மை அவருடைய சாயலில் சிருஷ்டித்தார். எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? He created us in his own image. ஆண்டவர் ஆதாமை சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அந்த மனிதனோடு வாசம் பண்ண ஆசையாக இருந்தார். He came every day. Wow, just imagine, God was so fond of human beings. அற்ப மனிதர்களாகிய நம்மேல் ஆண்டவர் எவ்வளவு ஆசை வச்சிருந்தா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆதாமை வந்து சந்தித்தார். He came down to his level to be with him. ஆனால் அவன் பாவம் செய்தான். கொஞ்ச நாள் ஆண்டவருடைய மௌனத்தை நீங்கள் பார்க்கலாம். God was silent. ஆனால் நீங்கள் கொஞ்ச நாள்லே பார்க்கலாம் ஆண்டவர் ஏனோக்கினுடைய வாழ்க்கையிலே வாசிக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். God wanted the relationship back. மீண்டும் சைலன்ஸ் கொஞ்ச நாள். அதற்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம் நோவாவின் மூலமாய் ஆண்டவர் இடைப்படுகிறார். ஆபிரகாமை தேவன் தன்னுடைய நண்பன் என்று அழைக்கும் அளவிற்கு ஆண்டவர் அவனோடு நெருங்கி பழகினார். ஈசாக்கோடு யாக்கோபோடு எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் wanted to have that relationship with mankind. 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது ஆண்டவர் அவர்களுக்காகவே இறங்கினார் என்று வாசிக்கிறோம். நினைக்கிறேன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, ஆண்டவர் அவர்கள் மத்தியில வாசம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். 24/7 அவர்கள் மத்தியில 24 மணி நேரமும் அவர்களோடே வாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் யோசிச்சு பாருங்க. ஒரு பரலோகத்தின் மகிமையான ஒரு வாசஸ்தலத்தை விட்டுட்டு ஆண்டவர் ஒரு கூடாரத்துக்கு வந்தாருங்க. ஏன் தெரியுமா? He wanted to live with us. நம்மோடு கூட வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் மேலிருந்து கீழே இறங்கி வந்தார். ஆனால் தேவன் வாசஸ்தலமாய் அல்லது தேவன் வாசம் பண்ணுகிற இடம் எங்கே என்று சொன்னால், எங்கே தேவனுடைய பிள்ளைகள் அவரை துதிக்கிறார்களோ அங்கேதான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். ஆண்டவர் இஸ்ரவேலின் மத்தியில் அல்ல, ஆண்டவர் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த சபையில தேவன் வாசம் பண்ணணும்னா ஏதோ ஒரு பில்டிங் கட்டி வச்சதுனால ஆண்டவர் வாசம் பண்ண போறது இல்லை. ஏதோ இங்க ஒரு 1500 பேர் வந்ததுனால ஆண்டவர் இறங்க போறது இல்லை. ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்றால், எங்கே நாம் அவரை ஆராதிக்கிறோம் அவரை துதிக்கிறோமோ அங்கே தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆண்டவர் இங்க வாசம் பண்ணணும்னு விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவருடைய வாசஸ்தலம் எங்களுடைய சபையாய் மாறணும். ஆண்டவரே
எங்களுடைய குடும்பம் நீர் வாசம் பண்ணுகிற இடமாய் மாற வேண்டும். எங்களுடைய வீடு நீர் வாசம் பண்ணுகிற ஒரு இடமாய் மாற வேண்டும். அப்படி மாறணும் என்றால் நாம் தேவனை துதிக்க ஆரம்பிக்கணும். கொஞ்ச நேரம் துதிக்கலாமா? இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுடைய மத்தியிலே நீர் இறங்கி வாரும். எல்லாரும் வாய்களை திறந்து let's just lift him up with our praises. ஆண்டவரே, உம்மை துதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கும். ஏதோ ஆசீர்வாதத்தை தூக்கி போடுகிறவர் அல்ல, ஆனால் உம்மை துதிக்கிற இடத்திலே நீரே வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். There is no blessing greater than you being with us, oh Father. நீர் எங்களோடு இருப்பதை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேறு எதுவுமே இல்லை ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே. ஹalleluya. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. சேர்ந்து பாடும். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். ஓ, வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே. சந்தோஷமா பாடலாமே. உம்மை ஆராதிப்போம், ஆத்மரிப்போம், உம்
வேதம் சொல்லுகிறது, நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவன் நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். God wants to dwell among us, within us, in us and through us. Let my heart be the temple of your spirit. Let my spirit feel the warmth of your embrace. Let me be a holy habitation where your spirit is pleased to dwell. Come on, sing it out. Oh Lord, I long to know your glory. I want to offer the sacrifice of praise. Fill this temple, Lord, with your spirit once again. Come on, sing it out. Let my heart be the temple of your spirit. ஆங்கிலம் தெரிந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து பாடலாம். Let my spirit feel the warmth of your embrace. Let me be a holy habitation where your spirit is pleased to dwell. Come on, lift your hands and sing. Oh Lord, I long to know your glory.
ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், எத்தனை மனிதர்கள் பார்த்தேன் ஐயா,